ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடாத ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, பெரியவங்க யாராக இருந்தாலும் இந்த ரெசிப்பியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 1-2 சாப்பிட்டாலே போதும். உங்களுக்கு அதிகமாக சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. ப்ரெட்டு மட்டும் இருந்தால் போதும். ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துக்குங்க. வெண்ணெய் இல்லைன்னாலும் நீங்கள் எண்ணெயில் கூட இதை செய்யலாம். அதில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக ஸ்லைஸாக அரிஞ்சு நல்லா ரொம்ப வதக்கணுன்னு அவசியம் கிடையாது. கிளாஸியாக வதங்கினா போதும். அது கூடயே 2 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. ரெண்டுமே ஆஃப் குக்கு வதங்கினா போதும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது நான் கோதுமை ப்ரெட்டு 2 எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை ப்ரெட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுலேயும் எடுத்துக்கலாம். இல்லை நார்மல் மைதா ப்ரெட்லேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஹெல்த்தியாக வேணும்னா நீங்கள் கோதுமை ப்ரெட்டை எடுத்துக்குங்க. அந்த ப்ரெட்டில் மேலே நல்லா பட்டர் தடவிக்கிங்க. பட்டர் இல்லைனாலும் ஓகே தான், நீங்கள் சிம்பிளாக செய்யணும். இதெல்லாம் உங்களுக்கு டேஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ப்ரெட்டு எடுத்துக்குங்க. அதில் தடவிட்டு நல்லா ஹாட் ஸ்வீட்டாக இருக்கிற நல்லா ஸ்பைசியாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கெச்சப் வாங்கிக்கிங்க. அதுலேயே உங்களுக்கு எல்லா டேஸ்ட்டும் கிடச்சிரும். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இருக்கும். அதையும் நல்லா ஒரு ஸ்பூன் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அது மேலே நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டஃப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அதை வச்சுக்கிங்க. ஸ்லைஸ் சீஸ்ன்னு கடைகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். இது அது மேலே ஒரு ஸ்லைஸ் வச்சு விட்டுடுங்க. இது மட்டும் உங்களுக்கு போதும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. செய்யறதும் ரொம்ப ஈஸி. பெரியவங்களாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் இதில் காலையில் 1-2 சாப்பிட்டு ஏதாவது ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் குடித்தாங்கன்னா அதுவே போதும். ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஹெவியாக சாப்பிட்ற அந்த ஃபீலிங்கும் இருக்காது. நமக்கும் ஈஸியாக செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியானது. இதை நீங்கள் ப்ரெட்டு டோஸ்டர் இருந்தால் நீங்கள் அதில் வச்சு விட்டுடலாம். இல்லையா ஒரு தோசை தவாவில் கொஞ்சமாக பட்டரோ ஆயிலோ போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கமும் ஒரு 2 செகண்டு மாற்றி மாற்றி குக் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ப்ரெட் டோஸ்டர் கிடச்சிரும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உள்ளே சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் டேஸ்ட்டை உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கொடுக்கும். நான் இதை நல்லா ஆற விட்டு உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். சூட்லேயே வேணும்னா உங்களுக்கு மொறுமொறுன்னு இருக்கும், ஸ்கிரிப்பியாக இருக்கும். சூட்லேயே சாப்பிட்டிங்கன்னா ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு இந்தமாரி சாஃப்ட் தன்மைக்கு வந்துடும். ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.